நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நாம் ஒரு இமேஜை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் மொபைலில் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். அந்த இமேஜில் இருக்கிற லெட்டர்ஸை எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் கற்றுக்க போகிறோம். இது எப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ புக் பேக்கில் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பேஜில் இருக்கும். அதெல்லாம் நம்ம மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது கேமராவில் ஃபோட்டோ எடுத்தோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நாம் சொல்கிற மெத்தட் படி அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நாம் அதில் தேவையான கொஸ்டின்ஸை மட்டும் பிக் அவுட் பண்ணிவிட்டு தேவையில்லாத கொஸ்டினை ஒமிட் பண்ணிவிட்டு நாம் ஒரு கொஸ்டின் பேப்பர் நியூவாக செட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டெமோக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இமேஜையும் கேமரா மூலம் பிடிக்கப்பட்ட ஒரு இமேஜையும் 2 இமேஜை நான் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட்டு. இந்த இமேஜ் மொபைல் கேமராவில் எடுத்தது. இது ரெண்டையும் இப்போ நம்ம எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். க்ரோமில் ரைட் டாப்பில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம். ரைட் டாப்பில் பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரைட் கார்னரில் கிளிக் பண்ணுறேன். அந்த டாட்டாக இருக்கிறதுல ட்ரைவ்னு இருக்குது பாருங்கள், கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ட்ரைவில் லெஃப்ட் டாப் கார்னரில் பாருங்கள், ப்ளஸ் சிம்பலில் நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் டாப் கார்னரில் நியூங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃபைல் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்க இல்லைங்களா. ஃபைல் அப்லோடுங்கிற ஆப்ஷனில் நான் எந்த ஃபைல் அப்லோட் பண்ணுமோ அதை நான் இங்கே டவுன்லோடுங்கிற ஃபோல்டரில் வச்சுருக்கேன். அதில் நான் ஆல்ரெடி இமேஜ் டு டெக்ஸ்ட்டுங்கிற ஆல்ரெடி இது தான் இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேங்கிறதுனால அந்த நேமில் ரீநேம் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இங்கே அப்லோடு பண்ணுறேன். அப்லோட் பண்ணி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இங்கே பாட்டமில் அப்லோட் ஆகி முடிஞ்சு சைஸ் வந்து இங்கே ஆல்ரெடி நான் அது நமக்கு வீடியோவுக்கு தேவைப்படுங்கிறதுனால கம்மியான சைஸில் வச்சுருந்ததுனால உடனே அப்லோட் ஆகிடுச்சு. சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் அப்லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் எங்கே இருக்குது பாருங்கள், இமேஜ் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஓகே, இங்கே அந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓப்பன் வித்து ரைட் சைடில் பாருங்கள் கூகுள் டாக்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஓப்பன் வித்து கூகுள் டாக்ஸில் நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் வித்து கூகுள் டாக்ஸ் அப்படிங்கிறதுல ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு லோட் ஆகுது பாருங்கள். இதுதான் நம்ம மொபைல் கேமராவில் பிடிச்ச ஃபோட்டோ இமேஜ். அது அப்படியே அந்த ஃபோட்டோ இமேஜில் என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அது அப்படியே டெக்ஸ்ட்டாக கீழே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி நமக்கு கீழே இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், Ctrl+W டெலீட்ஸ் த லாஸ்ட் வேர்ட்ஸ் டைப் அந்த மாதிரி மேலே அந்த இமேஜில் இருக்குது. அதை நம்ம வெறும் இமேஜ் தான், அதை எடிட் பண்ணிட முடியாது. ஆனால் இங்கே நமக்கு அந்த இமேஜில் என்ன லெட்டர்ஸ் இருந்ததோ அது அப்படியே இங்கே டெக்ஸ்ட்டாக கீழே இருக்குது. இதில் நம்ம என்ன வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படியே இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காப்பி பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம புதுசாக நமக்கு தேவையான வகையில் என்ன வேணாலும் எடிட் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ இமேஜை எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அடுத்து அகைன் அதே மெத்தடில் இப்போ பாருங்கள், க்ரோம் ப்ரௌசரில் ரைட் டாப்பில் அந்த 9 டாட் இருக்கிற இடத்த கிளிக் பண்ணால் கூகுள் ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ட்ரைவில் லெஃப்ட் டாப்பில் ப்ளஸ் நியூ சிம்பிள் இருக்குது. அந்த நியூங்கிறத கிளிக் பண்ணேன்னா ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஃபைல் அப்லோடுங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் இங்கே பாருங்கள், ஜேபிஜே ஃபைல் தான் ரெண்டுமே. ஏற்கனவே நான் அப்லோடு பண்ணதும் அதுதான், இப்போயும் அதுதான். இமேஜ் தான் அப்லோடு பண்ணுறேன், பிடிஎஃப் கிடையாது. இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு, அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகி முடிஞ்சு கீழே பாருங்கள் க்ரீன் டிக் வந்துருச்சு நமக்கு. இப்போ அது எங்கே இருக்குது பாருங்கள், பாடப்பொருள் அட்டவணை அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஜேபிஜே ஃபார்மெட்டு தான். இதுதான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிற இமேஜ், ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் இது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் ரைட் கிளிக் பண்ணுறோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறது இது நம்ம கூகுள் ட்ரைவில் இருக்கிற இமேஜ், ஆனால் கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்து கூகுள் டாக்ஸில் ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் டாக்ஸில் ஓப்பன் ஆகும்போது லோட் ஆகிட்டுருக்கு. ஃபைல் சைஸை பொறுத்து நம்ம லோடிங் டைமிங் எடுத்துக்கும். இப்போது பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ், பாடப்பொருள் அட்டவணை. ஒன்றும் இல்லை, 10th நியூ புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேஜ் இது. இது அப்படியே கீழே பாருங்கள், அந்த இமேஜில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ, என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அது அப்படியே இங்கே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எங்கே வேணாலும் நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸும் நாம் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி நாம் நியூவாகவே ஒரு கொஸ்டின் செட் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ இந்த பாடப்பொருளுங்கிறது மட்டும் ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இதை நம்ம அந்த கூகுள் டாக்ஸ்லேயே இருக்கிற டூல்ஸை பயன்படுத்தி இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் நான் வந்து மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ண அந்த பாடப்பொருள் அப்படிங்கிறது மட்டும் ஃபாண்ட் சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. இதில் இருக்கிற இது வழக்கம் போல் தான். ஏற்கனவே நம்ம இந்த பவர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி இந்த டூல்ஸில் அந்தந்த டூல்ஸில் இருக்கிறத பயன்படுத்தி நம்ம என்ன வேணாலும் செட் பண்ணலாம். இப்போ அட்டவணை அப்படிங்கிறதும் எனக்கு ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அதுவும் குறைக்கணும் அப்படின்னா நான் அந்த அட்டவணைங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபாண்ட் சைஸை ரெடியூஸ் பண்ணுறேன். அடுத்து போல்டு பண்ணுமா, போல்டு பண்ணியாச்சு. அடுத்து அண்டர்லைன் பண்ணுமா, அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் டாக்ஸில் இருக்கிற டூல்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன வேணாலும் எடிட் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கலாம். நமக்கு முக்கியமாக தேவை அந்த இமேஜில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகணும், விரும்பினபடி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், கையால் ரிட்டனாக எழுதி அதை நாம் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம். தமிழில் எழுதினாலும் இங்கிலீஷில் எழுதினாலும் கண்டிப்பாக டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். எழுத்து தெளிவாக இருக்கணும். கர்சிவ் ரைட்டிங்கில் எழுதினா கூட கண்டிப்பாக டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். கர்சிவ் ரைட்டிங்கில் எழுதுறது நம்ம மொபைலில் ஃபோட்டோ பிடிச்சி அல்லது அந்த ஃபோட்டோ பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணி. ஏன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபோட்டோ பிடிச்சோம்னா இப்போ எல்லாமே லேட்டஸ்ட் கேமரா யூஸ் பண்ணுறதுனால 5 MB 6 MB 4 MBன்னு இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்னால் அது 1 MBக்குள்ளே வந்துடும். அதனால தான். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் இமேஜுங்கிறது அப்லோட் பண்ணுறதுக்கும் கன்வெர்ட் ஆகிறதுக்கும் டைமிங் கம்மியாக எடுத்துக்கும், சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இமேஜை விட ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ், நார்மல் ஃபோட்டோ இமேஜ் கேமரா இமேஜை விட ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறதுனால அந்த விஷயத்த சொல்கிறோம். ஓகே, இமேஜை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த வே தான். கூகுள் டிரைவ் மூலமாக எப்படி இமேஜை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கோம். இதுவே பவர் பாயிண்ட் மூலமாகவும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.